யாவரும் நாம் திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 30 வரைக்கும் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 30 வரை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். ஆமென். யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்க்கலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற எங்க நல்ல கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவரே இந்த காலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய தினத்திலும் ஆண்டவரே தேவன் எங்களிடம் பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு பக்தி விருத்தியும் பிரயோஜனமும் உண்டாகும்படி இருக்கும்படி தேவன் கிருபை பாராட்டும். பேசுகிற என்னோடும் கேட்கிற உமது பிள்ளைகளோடும் தேவ ஆவியானவர் இடைப்பட்டு தேவனுடைய சத்தியத்தின் அடிப்படையில ஆண்டவரே நாங்கள் காரியங்களை புரிந்து கொண்டு கீழ்ப்படிவதற்கு தேவன் எங்கள் அனைவருக்கும் வருகிற நேரங்கள் முழுவதும் உதவி செய்ய வேண்டுமாய் சர்வ வல்லமையும் மிகுந்த கிருபையும் உள்ள இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவனிடத்தில் வந்து இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து அழைக்கிறதை நாம் இந்த பகுதியில வாசிக்கிறோம். இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள அழைக்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்ததை நாம் கடந்த நாட்களில் கவனித்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய நுகம் மெதுவாயும் சுமை இலகுவாயும் இருக்கிற அந்த காரியங்களை நாம் பயப்படாமல் எப்படி மேற்கொள்வது என்பதை குறித்து இந்த தினத்துல நாம் கவனிக்கலாம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்தியினுடைய தலைப்பு பயப்படாதிருங்கள். இப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து நம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசினுடைய வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவராக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து அவர் நன்மை செய்வதற்கும் பிசாசினுடைய வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்குவதற்கும் தேவன் உதவி செய்த விதமாக இயேசு கிறிஸ்து பிதாவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் இணைந்து பூமியிலே நன்மை செய்து குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்ததாக இந்த வேத வசனம் நமக்கு காண்பிக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்திருக்கிறதை நாம் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பின்பு இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீசர்களை அழைத்து தம்முடைய சீசர்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை அனுப்புகிறதை நாம் மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல வாசித்தோம். அப்படி இயேசு கிறிஸ்து 12 கட்டளை கொடுத்து அனுப்பும் போது அவர் சொன்னதிலே முதலாவதாக இருக்கிற விஷயம், அவர்கள் போய் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அவர்கள் என்ன பண்ண வேண்டும்? பிரசங்கம் செய்ய வேண்டும். பின்பாக வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கி குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணி மரித்தோரை எழுப்பி பிசாசுகளை துரத்துகிறவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். இலவசமாய் பெற்றதை அவர்கள் அதை இலவசமாய் செய்ய வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அப்படி அவர்கள் போகும்போது எதையும் தேடி எடுத்து வைக்க வேண்டாம் என்றும் வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் போய்
தங்குவதற்கு பாத்திரமா இருக்கிற நபர்கள் யார் என்று விசாரித்து அவ்விடத்திலே தங்கும்படி இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். ஒரு வீட்டுக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டாரை வாழ்த்தும்படியாக இயேசு கிறிஸ்து கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். உங்களை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாமல் உங்களுடைய வார்த்தைகளை கேளாமல் போனால் நீங்கள் புறப்படும் போது உங்களுடைய கால்களில் படிந்திருக்கிற தூசியை உதறிவிட்டு போகும்படியாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அவர்கள் முதலாவதாக புறப்பட்டு போக வேண்டும். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் செய்ய வேண்டும். பிசாசுகளை துரத்தவும், வியாதிகளை சுஸ்தமாக்கவும், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணவும், மரித்தோரை எழுப்பவும் இலவசமாய் அவர்கள் செய்ய வேண்டும். தங்களுடைய வேலை நிமித்தம் இருக்கக்கூடிய காரியங்களை எதையும் அவர்கள் தேடி எடுத்து வைக்காமல் அவர்கள் புறப்பட வேண்டும். தாங்கள் தங்குவதற்கு பாத்திரமாக யார் இருப்பார்கள் என்பதை விசாரித்து அங்க தங்க வேண்டும். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டாரை அவர்கள் வாழ்த்த வேண்டும். அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல், அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்களை அவர்களுடைய வீடுகளிலிருந்து புறப்படும் போது தங்களுடைய கால்களில் படிந்த தூசியை உதவி போட்டு அவர்கள் செல்ல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்து விட்டு, நீங்கள் மத்தேயு 10:16 நீங்கள் வாசிக்கும் போது எச்சரிப்பாய் தம்முடைய சீடர்களுக்கு சில காரியங்களை கற்றுத்தருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். என்ன சொல்லுகிறாரு? ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களை போல வினவுள்ளவர்களாகவும் புறாக்களை போல கபடற்றவர்களாயும் இருங்கள். முதலாவது, எப்படி அவர்கள் புறப்பட்டு போக வேண்டும், எப்படி என்ன செய்தி அறிவிக்க வேண்டும், யாரிடம் செய்தி அறிவிக்க வேண்டும், எங்கு தங்க வேண்டும், எதை எடுத்து செல்ல வேண்டும், எப்படி அவர்களை வாழ்த்த வேண்டும், ஒருவேளை அவர்களை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் எப்படி அங்கிருந்து புறப்பட வேண்டும் என்ற சொல்லிக் கொடுத்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவர்களை அனுப்புகிற இடத்திலே இருக்கிற அவர்களை ஓநாய்களுக்கு ஒப்பிட்டும் அனுப்புகிற இவர்களை ஆடுகளுக்கு ஒப்பிட்டும் இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறதை நீங்கள் 16 வாசிக்க முடியும். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களை போல வினவுள்ளவர்களாகவும் புறாக்களை போல கபடற்றவர்களாயும் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அவர்களை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அதுக்கு பின்பாக 17 வாசிக்கும் போது மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஜெப ஆலயங்களிலே உங்களை வாரினாலே அடிப்பார்கள். அதிபதி ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போகப்படுவீர்கள். எப்படி பேசுவோம், என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள். பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார். சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளைகளையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுகிறீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்துக்கு ஓடிப்போங்கள். வீட்டு எஜமானையே பெயல்செபூல் என்று சொல்வார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லிவிட்டு கடைசியாக இப்ப சொல்லுகிறார். மத்தேயு 10:26 பாருங்க. அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். யாருக்கு பயப்படக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்? மனுஷரை குறித்து எச்சரிப்பு கொடுத்து விட்டு மனிதர்களிடம் இவர்கள் அடிக்கப்படும் போது, மனிதர்கள் முன்பாக கொண்டு போய் நிப்பாட்டப்படும் போது, மனிதர்களிடம் என்ன பேச வேண்டும் என்று யோசிக்கும் போது, பேசும்போது வருகிற துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றின் நிமித்தமாகவும் நீங்கள் என்ன பண்ணாதிருங்கள், அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை. நான் உங்களுக்கு இருளிலே சொன்னதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகள் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவர்க்கே நீங்கள் என்ன பண்ணுங்கள், பயப்படுங்கள் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால்
பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறதை பார்ப்போம். அப்ப இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தினுடைய துவக்கத்திலே தம்முடைய 12 சீசர்களை அழைத்து அவர்களுக்கு தன்னுடைய நுகத்தை எப்படி சுமக்க வேண்டும், அதே சமயம் அந்த நுகத்தை சுமக்கும் போது வரக்கூடிய பாடு, உபத்திரவம், துன்பங்களை குறித்தும் இயேசு கிறிஸ்து எச்சரித்து தான் என்ன பண்றாரு, அனுப்புகிறதை பார்க்கிறோம். 28ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 18 இருந்து 20 வசனங்களை வாசிக்கும் போது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தம்முடைய ஊழியத்தினுடைய துவக்கத்திலே தம்முடைய 12 சீடர்களை அழைத்து அவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டிய விதத்தை கற்றுக் கொடுத்த இயேசு கிறிஸ்து, அவர்களை எச்சரித்த இயேசு கிறிஸ்து, தாம் வேத வாக்கியங்களின்படி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாள் அளவும் அநேகருக்கு அவர் தரிசனமாகி அவர் 40வது நாளிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது தாம் இறுதியாக தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார். அப்ப மனத்தாழ்மையும் சாந்தவுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடம், இயேசு கிறிஸ்துனுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடம் கற்றுக்கொண்டு நாம் இளைப்பாறுதல் பெற்று அவருடைய நுகத்தை நாம் சுமக்கும் போது அவருடைய நுகம் மெதுவாயும் அவருடைய சுமை நமக்கு இலகுவாயும் இருக்கும். அப்ப அவருடைய நுகத்தை நாம் சுமந்து செல்லும் போது நாம் அவிசுவாசிகளினுடைய அந்த நுகத்தை என்ன பண்ண முடியாது, சுமக்க இயலாது. ஏன்? நம்ம கடந்த நாட்களில பார்த்தோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும் வாசிக்கிறோம். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் இல்லை, கிறிஸ்துவுக்கும் பேலியாருக்கும் இசைவில்லை, அவிசுவாசியோட விசுவாசிக்கு பங்கில்லை, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும் போது அவிசுவாசிகளோட அந்நிய நுகத்திலே நீங்கள் பிணைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அப்ப நுகம் என்றால் என்ன? நாம் அந்த நாட்களிலே விவசாயங்களுக்கு அல்லது வாகனங்கள், மாட்டு வண்டி அந்த மாதிரி வாகனங்களுக்கு அதனுடைய 2 விலங்குகள், அதாவது காளைகளாக இருக்கலாம், காளைகளின் மீது அல்லது எருதுகளின் மீது தோளின் மீது அந்த நுகத்தை வைப்பார்கள். அது அந்த வண்டியை, வாகனத்தை என்ன பண்ணும், இழுத்து செல்லும். அப்ப கிறிஸ்துவனுடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு மெதுவாக அவருடைய சுமையை இலகுவாக நீங்கள் பூமியிலே செய்வதற்கு நீங்கள் கிறிஸ்துவின் நுகத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பீர்களானால் உங்களோட கூட இணைந்த ஒரு கூட்டாளியோட தான் நீங்கள் அவருடைய நுகத்தை என்ன பண்ண முடியும், பூமியிலே சுமந்து செல்ல முடியும். அப்ப கிறிஸ்தவர் அல்லாத ஒருவரிடம் சமரச ஏற்பாட்டில் நுழையக்கூடாது. ஏனென்றால் கிறிஸ்தவருக்கு தேவன் வேறு, கிறிஸ்தவர் அல்லாதவருக்கு அவர்களுடைய தேவன் வேறு. கிறிஸ்தவருக்கு எஜமானர் வேறு, கிறிஸ்தவர் அல்லாதவர்களுடைய எஜமானர் வேறு. கிறிஸ்தவர்களுடைய பாதை வேறு, கிறிஸ்தவர் அல்லாதவர்களுடைய பாதை வேறு. கிறிஸ்தவர்களுடைய திசை வேறு, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுடைய திசை வேறு. அப்ப ஒரு கிறிஸ்தவரும் கிறிஸ்தவர் அல்லாதவரும் இணைந்து அவர்கள் ஒரே பாதையில் பயணிக்க முடியாது, ஒரே திசையில் பயணிக்க இயலாது. அவர்கள் சமரசம் கொண்டு ஐக்கியப்பட்டு ஒரே சுமையை சுமக்கிறவர்களாக இருக்க முடியாது. ஏன்? இருவரும் வெவ்வேறு திசையை பயணிக்கிற நோக்கத்தை உடையவர்களாக இருப்பதனாலே அவர்கள் இணைந்து இசைவாய் ஒரே திசையில் பயணிக்க இயலாது. அவர்களுடைய பயணம் ஒருவேளை சண்டையில முடியும் அல்லது இழுபறியில முடியும். செல்ல வேண்டிய இடத்துக்கு அவர்கள் செல்ல முடியாமல் போகலாம், செல்ல வேண்டிய திசையில அவர்கள் செல்ல முடியாமல் தவிக்கலாம், செல்ல வேண்டிய பாதையை அவர்கள் கண்டுபிடிக்காமல் போகலாம். அவர்களுடைய பயணம் சோர்வையும் பலவீனத்தையும் உண்டாக்கி பயணிக்க இயலாத ஒரு பயணியுடன் அவர்கள் பயணிக்க முயற்சியதுனால அந்த பயணம் பயனற்று போய்விடும் அவர்களுக்கு. அப்ப
ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவரோடு கூட சமரசம் செய்து பயணிக்க இயலாது. அதே சமயம் ஒரு கிறிஸ்தவர் இன்னொரு கிறிஸ்தவரோடு கூட கிறிஸ்துவனுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவனிடம் கற்றுக்கொண்டு ஆத்மாவிலே இளைப்பாறுதல் பெற்று அவர்கள் பயணிக்கும் போது கிறிஸ்துவனுடைய நுகம் அவர்களுக்கு மெதுவானதாகவும் கிறிஸ்துவனுடைய சுமை அவர்களுக்கு இலகுவானதாகவும் இருக்கும் என்று பார்க்கிறோம். அப்படி கிறிஸ்துவனுடைய நுகத்தை நீங்கள் சுமந்து செல்வீர்களானால் உங்களுடனே கூட யார் இருக்கிறா? இதோ உலகத்தினுடைய முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையின் மூலமாக அவர் முன்னறிவித்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுகிற கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கிறார். கிறிஸ்து நமக்கு அறிவித்த பிதாவாகிய தேவன் நம்ம கூட இருக்கிறார். நாம் பரலோக வாசிகளாக பூமியிலே கிறிஸ்துவனுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு நாம் சுலபமாக பயணிக்கிறவர்களாக இருக்க முடியும். அப்ப வரும் காரியத்தை குறித்து முன்கூட்டியே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு அறிவிச்சிட்டார். சரிங்களா? பின்னாடி நடக்க போற காரியத்தை முன்கூட்டியே உங்களுக்கு தெரியும்னா அந்த விஷயத்த நீங்கள் எப்படி எளிமையா கை கொள்ளுவீங்க? உங்களுக்கு துன்பம் வரும்னு ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லிட்டார். உங்களை பாடுபடுத்துவார்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் அவர்கள் முன்னாடி போய் பேச வேண்டியது சொல்றாரு. கரெக்டுங்களா? ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறத போல அனுப்புறேன்னு சொல்றார். சர்ப்பங்களை போல வினவுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்கிறார். புறாக்களை போல கபடற்றவர்களாய் இருங்கள் என்று தேவன் எச்சரிப்பையும் தந்து எப்படி செயல்பட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து அனுப்புகிறார். அப்ப பின்னாட்களிலே இவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து முன்னமே சொல்லி தம்முடைய சீடர்களை அனுப்பும் போது அவர்களை பயப்படாது இருங்கள் என்று அவர்களை தைரியப்படுத்தி அனுப்புகிறதை பார்க்கலாம். ஏன்? மனிதனாக இருக்கிறதுனாலே சில சமயங்களிலே மனிதனுக்கு பயம் வந்துடும். கரெக்டுங்களா? பயப்படாத யாரா இருக்கீங்களா? அப்ப மனிதனாக இருப்பதனாலே பயம் வருவது இயல்பு. அப்ப அந்த பயத்தை மேற்கொள்வதற்கு தேவனும் தேவனுடைய வார்த்தையும் அவசியம். அப்ப தேவனுடைய வார்த்தை நமக்கு வரப்போகிற பாடுகளை குறித்தும் நமக்கு வரப்போகிற உபத்திரங்களை குறித்தும் நமக்கு வரப்போகிற துன்பங்களை குறித்தும் அறிவிக்கிறது. அப்ப கிறிஸ்துவனுடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய கிறிஸ்துவ கூட்டாளியோடு நீங்கள் பயணிக்கும் போது அந்த பயணம் கிறிஸ்துவின் நிமித்தமாக உங்களுக்கு மெதுவானதாகவும் இலகுவானதாகவும் இருக்கும். கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்பட்டிருப்பீர்களானால் அந்த பயணம் உங்களுக்கு கண்டிப்பாக மெதுவானதாக இருக்காது, இலகுவானதாக இருக்காது. ஏனென்றால் அந்த பயணத்தை தேவன் ஏற்படுத்தவில்லை. உங்களுடைய சக பயணி தேவனோடு இசைந்து இணைவாக செயல்படுவதற்கு நோக்கமும் சித்தமும் உடையவர் அல்ல. ஓகேங்களா? அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவர்கள் ஒரு விசுவாசம் உள்ளவர்களாக தேவனை உடையவர்களாக தேவனோடு கூட நடப்பதற்கு தேவனால் சொல்லப்பட்ட அவருடைய எச்சரிப்புடைய வார்த்தைகள் அவருடைய சிந்தனைகள்ல இருக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? நீங்கள் மனுஷரை குறித்து எச்சரிக்கையார்கள், அவர்களுக்கு பயப்படாது இருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். இப்ப பயப்படாது இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னதுக்கு பின்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், கிறிஸ்துவனுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு இந்த பூமியிலே நாம் பயணிக்கும் போது நமக்கு நம்முடைய பயணம் எளிமையாக சந்தோஷமாக இருப்பதற்கு தேவனும் தேவனுடைய வார்த்தைகளும் அவசியம். தேவனுடைய வார்த்தைகளின் அடிப்படையில நமக்கு நடக்கும்போது நாம் பயப்படாதவர்களாக நம்முடைய பயணத்தை என்ன பண்ண முடியும்? மேற்கொள்ள முடியும்.